ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா சூழ்நிலையிலுமே கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தேவன் நமக்கு அப்பப்போ என்ன சொல்கிறாரோ, எப்படி வழிநடத்துகிறாரோ அப்படி தான் நாம் செயல்பட வேண்டும். இந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் அப்படின்றது தான் நம்ம இந்த மாதத்தில் ஆரம்பித்தோம். இந்த மாதத்தில் அதை நம்ம முடிக்கிறோம். நிறைய விஷயங்கள் நமக்கு ஆலோசனையாக தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு என்னென்னா, நாம் விலகி இருக்க வேண்டிய காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும், விழிப்பாகவும் இருக்க வேண்டும். ஆக தலைப்பு என்னென்னா, விலகி இரு, விழிப்பாயிரு. நம்ம சில சமயத்தில் அவேர்னஸாக இல்லைன்னா நம்ம அறியாமலே பல பிரச்சனைகள் உள்ள வந்துடும். அதனால் எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில டைமில் பார்த்தீங்கன்னா, நான் பஸ்ஸில் வரும்போது இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் தாண்டி போயிருக்கேன், தூங்கிடுவேன் ரொம்ப லாங் ஜேர்னியில். அப்போ என்ன, விழிப்பு இல்லாததுனால லக்கை தாண்டி அல்லது லக்குக்கு முன்னாடியோ அதை வந்து மிஸ் பண்ணிடுறோம். வி மிஸ் த டார்கெட். அப்படி தான் அநேகர் விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகி நிலைத்திருக்க வேண்டிய காரியங்களில் நிலைத்திராதபடினாலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம ஒரு வசனத்தை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். வாசிங்க. உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 23:9. நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் பொழுது தீதான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலகி இருப்பாயாக. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிற விசுவாசிகளுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் தீமைன்னு தெரிகிற எல்லா காரியத்துக்கும் நீங்கள் விலகி இருந்தால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு மட்டும்தான் 100 மடங்கு அல்ல, எல்லாருக்குமே ஆண்டவர் அதை செய்வார். இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒரு யுத்த காலத்தில் இருக்கிறீர்கள், மறந்து போகாதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு யுத்தம் உங்களை அறியாமல் மறைமுகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் தீதான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலகி இருக்க வேண்டும். யாருக்கு தீமை செய்யக்கூடாது, உங்களுக்கு தீமை செய்ய யாரையும் அனுமதிக்கவும் கூடாது. அல்லேலூயா. சில சமயத்தில் நம்ம பிரைமரியாக ரட்சிக்கப்பட்ட காலத்தில் தேவன் சொல்லுகிற ஆலோசனையே கடைசி வரைக்கும் நடக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். அப்பப்போ தேவன் ஆலோசனை கர்த்தராக இருந்து புது ஆலோசனைகளை கொடுப்பார். அதை நம்ம வாங்காமல் பழைய ஆலோசனை இருக்கும் பொழுது தடுமாற்றங்கள் ஏற்படும், வீழ்ச்சிகள் ஏற்படும். அல்லேலூயா. அதாவது தாவீது எந்த யுத்தத்திலையும் தோற்காமல் வெற்றி மேல் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்தந்த யுத்தத்துக்கு போய் ஆலோசனை கேட்பார், அதன்படி செய்ததுனால வெற்றி பெற்றார். ஆகவே விலகி இருக்க வேண்டிய காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். முதலாவது, நம்ம தேவனை விட்டு விலகி இருக்கக்கூடாது. விலகி இருக்குன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் தேவனை விட்டு விலகி போயிடுறாங்க. ஆண்டவர் ஒரு நன்மை செய்யலைன்னா, சரி இந்த ஆண்டவரை கும்பிட்டு என்ன பண்ணுறது, நம்ம கேட்டோம் எதுவும் கிடைக்கல அப்படின்ட்டு தேவனை மறுதலிச்சு வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வாசிங்க மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எப்படி கனம் பண்ணுறாங்களா? வாயினாலும் உதட்டுனாலும் கனம் பண்ணிட்டு இருதயத்தை ஆண்டவருக்கு தூரப்படுத்தி வைத்திருக்கிறார்களா? நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுக்கு க்ளோஸ் ஆனாதான் தேவனுக்கு பிரியமில்லாததுக்கு விலகி இருக்க முடியும். தேவனுக்கு விலகி இருந்தீங்கன்னா மற்ற எல்லாமே உள்ள பிரச்சனை வந்துடும். விலகி இருக்க வேண்டியதுக்கு விலகி இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எதற்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும் ஒரு விசுவாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது? விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கு. சரீர பிரகாரமான பாவங்கள், விக்கிரக ஆராதனைகள், அசுத்தங்கள், நொறுங்குண்டு செத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புசிக்கிறது குறித்து ஒரு கட்டளை இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகி சாகுது பாருங்க,
அப்படிப்பட்ட ஆடு மாடுகளை புசிக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. இப்படி நிறைய காரியங்களை விசுவாசிகள் விலகி இருக்க வேண்டும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராபோஜன பந்தி எடுக்கிறவர்கள் மற்ற எல்லாத்துலேயுமே விக்கிரகாராதன காரியங்கள்லையும் போய் கலந்துக்கிட்டு அங்கேயும் போஜனம் புசித்துட்டு ராபோஜனத்தில் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராபோஜனம் கிடைக்கும், ஆனால் பிரயோஜனம் ஒன்றுமே இருக்காது. ஹெல்த்து நல்லா இருக்காது, மனசு நல்லா இருக்காது, ஏதோ ஒன்று இழந்த பாரே இருக்கும். காரணம் என்னென்னா ராபோஜனத்தை முறைப்படி சரியாய் ஒப்புரவாகி சரியாய் சீர்திருந்தி நாம் அந்த ராபோஜனத்துக்கு வரணும். நிறைய அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம்னு வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை போய் உபாச ஜெபம் பண்ணுவாங்க, சனிக்கிழமை உபாசம் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ராபோஜனம் எடுத்துகிட்டு எல்லோரும் சேர்ந்து சபையில் சாப்பிடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மைண்டில் ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதனால் அந்த காலத்து சபையில் மக்கள் ஸ்ட்ராங்காக நின்று வளர்ந்தாங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் மொபைல் இருந்திருந்தாலும் அவங்க மொபைலை இப்படியெல்லாம் பயன்படுத்தவே மாட்டாங்க. இன்றைக்கி அநேகர் வந்து மொபைலை பரிசுத்தமாக பயன்படுத்துகிறாங்க, அசுத்தமாக பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிற காலத்தில் பரிசுத்தமாக மொபைலை பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. தேவைக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அதோடு சரி. அது எத்தனை ஆப்ஷன் இருந்தால் நமக்கு என்ன, அதை அப்படியே மூடி வைக்கிறாங்க. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் மீன் எப்படி கடலில் உப்பு தண்ணியில் வாழ்ந்தாலும் உப்பு சாரம் உள்ளே ஏறாதது போல் தாமரை இலை வந்து தண்ணியிலே மூழ்கி கிடந்தாலும் தண்ணி ஒட்டாதது போல் பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்ட நாம் பாவமும் உலகமும் நமக்குள் வராதபடி காத்து கொள்கிற பொறுப்பு நம் அனைவருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க ஊர் ஓடும்போது ஒத்து ஓடணும், நாடு ஓடும்போது நடுவில் ஓடணும், இப்படிலாம் வாழ்ந்தால் வாழ முடியாதுன்னு காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால கர்த்தர் பின்னாடி வரவே முடியாது. விலகி இருக்க வேண்டிய காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். அதே அதிகாரத்தில் அதே புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21:25 பாருங்கள். விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். அதை கேட்கல, அதனால் அதை ஞாபகப்படுத்துகிறார் பரிசுத்த பவுல். ஏன் இதெல்லாம் நாம் தியானிக்கிறோன்னு சொன்னால், இந்த கடைசி காலத்தில் அசுத்தங்கள் உலகம் முழுசு நிரம்பி இருக்கு. அவைகள் மத்தியிலே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் விலகி நீங்கள் ஓடணும். அது என்னென்னு ஒரு கை பார்த்துலான்னு பாவத்தோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. பாவத்துக்கு விலகி ஓட தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்படி இல்லை, அதுக்கு பயந்து ஓடணும். அது ஒன்றை மேற்கொண்டுரும், அதுக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், பைபிளில் ரத்தத்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. சிலர் ஆட்டு ரத்தம் வாங்கி நல்லா புரட்டி சாப்பிடுவாங்க. சாப்பிடக்கூடாது, ரத்தத்திற்கு விலகி இருக்கணும். புரியுது? இதில் போட்டிருக்க போது இதுக்கு எடுத்தோன்னு நான் நிறைய சப்ஜெக்ட் போயிட்டு அதுக்காக பார்க்குறேன். நான் நொறுங்குண்டு செத்தது ஆக்சிடென்ட்டு, ரத்தம், வேசித்தனம், விக்கிரகாராதனை, இந்த 4 காரியங்களுக்கு விலகி உங்களை பாதுகாத்துக்கொள்ளணும். சயின்டிஃபிக்காக போனோம்னா அது டைம் ஆகிடும், வேண்டாம். அடுத்தது பாருங்க, விலகி ஏன் இருக்கணும்? வாட் இஸ் த பர்பஸ்? விலகி இருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும். பரிசுத்தமாக வாழணும்னா இந்த மாதிரி காரியங்களுக்கு விலகி ஓடணும், 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 ஓடணும். தலை தெறிக்க ஓடிடணும். நின்று வேடிக்கை பார்க்கக்கூடாது, அது உங்களை மேற்கொன்றும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 4 பாரு, தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்குட்படாமல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைலில் ரகசியமாக அசுத்தமான காட்சிகளை பார்க்கறது, ஆபாச காட்சிகளை பார்க்கறது, இன்னும் வாயில் சொல்ல முடியாத காட்சிகளை பார்க்கறது, சாட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, அதை பார்த்து ரசிக்கிறது, இதெல்லாம் வந்து மோக இச்சைக்கு உட்பட்டு நடக்கிற விஷயங்கள். இப்படி இருக்கும்பொழுது ஒரு ஆசீர்வாதம் கூட உங்கள் வாழ்க்கையில் தங்காது. நிறைய பேர் பார்த்து ரசிக்கிறது தானே. நம்ம என்ன சரீரப்பிரகமான பாவமாக பண்ணுறோன்னா, ஆத்துமாவிலையும் மனசுலையும் இந்த பாவம் போயிடுச்சுன்னா கர்த்தர் உங்களை விட்டு வெளியே போயிடுவார். அப்புறம் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன வேதம் வாசித்தாலும் ஒன்றுமே வேலை செய்யாது. அதனால தான் மோக இச்சைக்கு உட்படாமல் போட்டிருக்கா, உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து.
கல்யாணம் ஆயிடுச்சா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறதான சரியான ஒரு ஐக்கியத்தை நீங்கள் கட்டி எழுப்பிக்கணும். கணவனை தவிர மீது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு கணவனை மிஸ் பண்ணிடாதீங்க. மனைவியை தவிர எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு மனைவி மிஸ் பண்ணிடாதீங்க. அவரவர் தன் சரீர பாண்டத்தை கனப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ஹானர் யுவர் லைஃப் பார்ட்னர். அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, மனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும். தன் சகோதரனை வஞ்சியாமலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சகோதரனை வஞ்சியாமலும் இங்கே எங்கே போடுறாரு? இந்த விஷயத்தில். எந்த விஷயத்தில்? சரீர பிரகாரமான அந்த கணவன் மனைவி ஐக்கியம், அந்த உறவு நிலைகளில் அண்ணனை ஏமாற்றக்கூடாது, தம்பியை ஏமாற்றக்கூடாது. அதுதான் அங்கே போட்டிருக்கு. சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் மன்னிப்பை கொடுப்பார். அப்படியே போட்டிருக்கு. நீதியை தான் சரி கட்டுவார். ஃபிசிக்கல், அதாவது சரீர பிரகாரமான இப்படிப்பட்ட பாலியல் பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து ரட்சிக்கிறான்னு எழுதியில, நீதியை சரி கட்டி அவன் மனம் திரும்பும்பொழுது மன்னிப்பை கொடுப்பார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு லா இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே லா கிடையாது. இங்கே என்ன செய்வது? புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. என்ன செய்வார் ஆண்டவர்? நீதியை சரி கட்டுவார். நான் ஒரு சமயத்தில் படித்த ஒரு தகவலை, கேட்ட தகவலை, படித்த தகவலை தெரியல, சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இப்படிப்பட்ட பாலியல் பாவங்கள் தண்டனைக்குரியது என்பதை இன்றைக்கி அநேகர் அறியாமலே போயிட்டுருக்காங்க. பாலியல் பாவங்கள் தண்டனைக்குரியது. அவன் மனம் திரும்பும் பொழுது மன்னிப்பு ஆண்டவருக்குரியது. ஒரு மனுஷன், ஒரு அழகான பெண், அவளுக்கு 2 கண்ணும் தெரியாது, 2 கண்ணும் தெரியாது. ஒருவன் அவளை போய் கற்பழிச்சிடுறான். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அழிந்து போனது. சரியா? அந்த பெண்ணு, அவன் அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து என்ன செய்கிறான்? வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை நல்ல வாலிப வயசு. இவன் எப்படி அந்த பெண்ணை கெடுத்தானோ அந்த வயசில் அந்த பெண் வரும்பொழுது அவள் படித்து கொண்டு இருக்கிறாள். அந்த வீட்டில் மேலே காம்பஸ் சொறி வச்சுருந்துருக்காங்க. காற்று அடிச்சிருக்க, மேலே பார்த்துருக்கா. கரெக்டாக அந்த காம்பஸ் 2 கண்ணிலையும் குதிச்சு 2 கண்ணும் பிளைண்ட் ஆயிடுச்சு. 2 கண்ணுமே குருடாகி போயிடுச்சு ஒரே செகண்டில். ஒரே கண் தெரியாத பெண்ணை கெடுத்து நாசம் பண்ணதனுடைய விளைவு பாருங்கள். தன்னுடைய குழந்தை தான் கண்ணுக்கு முன்னாடி குருடாக மாறினது. நல்லா பிறந்த குழந்தை. நீதியை சரி கட்டுற தேவன். பாலியல் பாவங்கள் தண்டனைக்குரியது. ஆகவே பாலியல் பாவங்களுக்கு, வேசித்தனத்துக்கு, விபச்சாரத்திற்கு, சுய புணர்ச்சிக்கு, ஆண் புணர்ச்சிக்கு, இவைகளுக்கெல்லாம் விலகி ஓடணும் சபை. அதுக்கு மன்னிப்பு கொடுத்துருவார்னு போகக்கூடாது. நீதியை தான் சரி கட்டுவார். அல்லேலூயா. நடந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஏதோ கதையெல்லாம் சொல்லலை. அல்லேலூயா. ஆகவே நீதியை சரி கட்டுற அளவுக்கு பாவத்தை துணிகரமாக போயிடக்கூடாது. நமக்கு தண்டனையே கிடைக்கல அதனால் மன்னிச்சிட்டார்னு நீங்களே நினச்சிக்க கூடாது. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான தண்டனை சீக்கிரம் கிடைக்காதபடினாலே மனிதனுடைய இருதயம் பாவம் செய்ய துணிகரம் கொண்டு இருக்கிறதா. அப்படி தான் இந்த உலகம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் விசுவாசிகள் அப்படி ஓடக்கூடாது. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சில ஆலோசனைகள் சொல்ற. விலகி ஏன் நடக்கணும், விலகி நடக்கும்பொழுது என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், பாவத்தை விட்டு விலகி நடக்கும்பொழுது கண்டிப்பாக பாடுகள் வரும். ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம துன்மார்க்கமாக நடக்காததுனால பொறாமை கொண்டு நமக்கு துன்பங்களை கொடுப்பார்கள் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. வாசிங்க. அவரோடு கூட பாடுபட்டால் 2:12, 2 தீமோத்தேயு 2:12, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். பாடுகள் எனக்கு வேண்டான்னு சொன்னால் நீயும் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவார்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த ஏபிசி பிரசங்கத்தை கேட்டவங்களுக்கெல்லாம் இப்போ இதை கேட்கும்பொழுது வித்தியாசமாக இருக்கும். என்னடா நீதியை சரி கட்டுவான்னு சொல்கிறது, அவர் நம்மளை மறுதேற்பான்னு சொல்கிறது, இதெல்லாம் என்னென்னா மெச்சூரிட்டி விசுவாசிக்கு வர்றதான வார்த்தைகள், ஊழிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு வர்ற வார்த்தைகள். என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நீதியை சரி கட்டுறதுல, நியாயத்தை செய்கிறதுல உண்மையாக இருப்பார். நீங்கள் வேணால் மூடி மறைச்சிடலாம், அவர் அப்படி செய்ய மாட்டார்னு அர்த்தம். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு. கேட்கிறவங்களை
விசுவாசத்தை விட்டு கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. இந்த மாதிரி பாவங்களை செய்கிறவங்கள தயவுசெய்து விட்டுருங்க மாட்டேன். டேய் ஒழுங்கா இரு, கர்த்தர் அடித்தா தாங்க மாட்டார்னு எச்சரித்து புத்தி சொல்லுன்னு பவுல் எழுதுறாரு. சபை அடுத்த நிலைக்கு வளர்ந்து போகணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு விலகி விட்டு முன்னேறி செல்ல வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்தது என்ன போட்டிருக்கு? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்குன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. நீ இத்தனை பேரையும் கண்டிச்சுட்டு நீ போய் பாவத்தில் விழுந்துடாதன்றாரு. அதான் கவனிங்க, நீங்களாம் ஊழியம் செய்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. ஒரு 3 வருஷம் விசுவாசி ஆகிட்டிங்கனாலே நீங்கள் ஊழியத்தை மற்றவர்களுக்கு வசனத்தை சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துடுங்க. அப்படி இருக்கும்பொழுது இவைகளெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணி மற்றவர்களை நல்ல வழிக்குள்ளே படுத்தும் பொழுது நீங்களும் உங்களை ஃபேமாக நிற்க தகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் தினமும் முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும், தினமும் வேதத்தை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ எதுக்கெல்லாம் விலகி இருக்கணும் சிலதை பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 16 வசனத்தை பாருங்க. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. எதுக்கு? சீர்கேடான அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இமேனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவருடைய வார்த்தை எப்படி பரவுமா? அரிப்பிளவுன்றது கேன்சர் மாதிரி ஸ்பீடாக பரவுமா. தீமையான செய்தி ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி பரவும்? கேன்சர் கிருமிக்கு பரவுறது போல பரவுமா. அங்கே 2 பேரை குறிக்கிறாங்க, அவங்களும் விசுவாசி தான். இந்த அலெக்சாந்தரும் அப்படி ஏற்பட்டிருக்கு. இமேனையும் பிளேத்தும், என்னது இமேனையும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான். அவங்களுடைய வேலை என்னென்னா இன்னொருத்த பற்றி புரளி பேசிக்கிட்டே இருப்பதா தான். அவர்களுக்கு என்ன போட்டிருக்க? அவர்களுடைய வார்த்தை அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுகொள்ளுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாலி இச்சைகளை குறித்து சொல்லும்பொழுது இந்த நடவடிக்கையெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகம் என்ன செய்யுதுன்னா பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மேற்போக்காக போகிறது. ஆனால் பைபிள் ரொம்ப கீனாக நோட் பண்ணி கண்டிக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அந்த தர்க்கங்களுக்கு விலகி இரு. நிறைய பேர் இன்னைக்கு தங்கள் தப்பை நியாயப்படுத்தியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தர்க்கங்களுக்குள்ளே நுழையாதன்றார். நம்ம வேலையை பாவிகளை ரட்சிப்புக்குள் நடத்துகிற வேலை, பாவத்தை நியாயப்படுத்தி பாவியை ஆசீர்வதிக்கிற வேலை நம்ம வேலை கிடையாது. அல்லேலூயா. அடுத்தது கீழே போட்டிருக்கிற சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம எப்படி இருக்கணும் இந்த கடைசி காலத்தில் என்று சொன்னால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லியிருக்கு. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இன்னொருத்தனை பற்றி யோசிக்காதீங்க, இன்னொருத்தருடைய வீழ்ச்சியை பற்றி பேசாதீங்க, இன்னொரு குடும்பத்துடைய பிரச்சனையை நீங்கள் பேசாதீங்க, இன்னொருத்தருடைய எதையும் பேசாதீங்க. உங்கள் வேலை என்ன? சுவிசேஷத்தை அறிவிங்க, வேதத்தை வாசிங்க, தியானிங்க, அதை போய் சொல்லுங்க. அல்லேலூயா. இவைகளையே சிந்தித்து கொண்டிருந்தால் 8 விஷயத்தை சிந்தித்து கொண்டால் நீங்கள் உங்களை கிறிஸ்துவுக்குள் நல்ல ஸ்தானாதிபதியாக நிலைநிறுத்தி கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படி விலகி இருந்தால் என்னென்னா திருச்சபை கட்டப்படும். விலகி இருக்க வேண்டிய காரியங்களுக்கு விசுவாசிகள் விலகி இருந்தால் திருச்சபை ஸ்ட்ராங்காக கட்டப்படும். அந்த மாதிரி விசுவாசிகள் ஊழியருக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்தில் ஒரு வருஷம் ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த விசுவாசிங்க பாஸ்டர் போய் பார்த்துட்டு போகலாம், பாஸ்டருக்கு எதாவது தேவை இருந்தால் செய்யலாம் அப்படின்னு ஓடி போய் பார்ப்பாங்க. 2 வருஷம் 3 வருஷம் விசுவாசிக்கலாம், பாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஊழியம் மட்டும் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோன்னுவாங்க. எங்கள் அப்பா வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். அவ்வளோ எல்லாமே பார்த்துக்குவாங்க. அவங்க வேலை சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஜபம் பண்ணுறது, உயிரை கொடுத்து ஜபம் பண்ணுவாங்க.
விடுதலை கிடைச்சிரு. ஆண்டவர் நைட்டு பகலை ஜெபிப்பாங்க, விடுதலை ஆண்டவர் கொடுத்துருவார். அந்த விசுவாசிக்கு மறக்கவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் நன்றியாகவே இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு 30 வருஷம் கழித்து எங்கள் அப்பா விசுவாசி ஒருத்தரை பார்த்தேன், ரட்சணேதாஸ் அவர் பேர். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ரட்சிக்கப்பட்டது எப்படின்னா, அவர் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு, எங்கள் அப்பா எதிர்க்க வந்திருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாராம், இவர்கிட்ட சுவிசேஷத்தை அறிவி, இவர் சாக போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு. உடனே அவர் நிறுத்தி, ஐயா நீங்கள் சாக போகிறதுக்காக மரத்தில் தூக்கு கயிறு மாட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கிறீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா, நீங்கள் அதை செய்யாதீங்கன்னாராம். அவர் கேட்டாரா, நான் தூக்கு கயிறு போட்டது உனக்கு எப்படி தெரியும்? இயேசு சொல்கிறாரு நீங்கள் வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு. அந்த விசுவாசியை 30 வருஷம் கழித்து நான் சந்தித்தேன். சென்னையில் இப்போ அவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர்கள் குடும்பங்கள்லாம் கல்யாணம் முடிச்சு எல்லாம் குழந்தை குட்டியோடு இருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த காலத்து விசுவாசிகளுடைய அந்த நன்றி அறிதல் இந்த காலத்தினுடைய விசுவாசிகளுக்கு வர வேண்டும். 20% இருக்காங்க, 80% நன்றி அறிவு இல்லாதவர்களாக இந்த உலகத்தின் மக்கள் வாழ்கிறார்கள். அப்படி நீங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை கவனியுங்கள். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் 10ஆம் வசனம் வாஸ்தவம் 9 வாசிக்கல. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். என்ன முன்மாதிரியாக நாங்கள் செய்கிறோமோ, என்ன தவறு செய்கிறோமோ அதை பிடிச்சிக்காதீங்க. என்ன முன்மாதிரி செய்கிறோமோ அதை, என்னது, என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. பொதுவாக விசுவாச மக்கள் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்காக தேவனை நாடி வருகிறார்கள். ஆனால் ஊழியருடைய தேவை சந்திக்கப்படுவதற்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுறதே இல்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுங்க, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமளந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. ஊழியருடைய நிலைமை ரொம்ப 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 சொல்ல முடியாது. அது ஊழியராக இருக்கிறவங்க மட்டும்தான் உணர முடியும், மற்றபடி யாரும் உணரவே முடியாது. யாருமே உணர முடியாது. ஊழியர் தன்னைத்தான் உணர்கிறது போல வேறு யாருமே உணர முடியாது. ஏன்னா அவர் எல்லா விதத்திலையும் வாழ்கிறதுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்ட ஒரு மனுஷன்தான் ஊழியக்காரர். அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், விசுவாச மக்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதான் முதல் பகுதியில் பார்த்தோம். விலகி இருக்க வேண்டிய காரியத்துக்கு விலகி இருக்கிறவர்கள் ஊழியரோடு இணைந்து பயணிப்பார்கள். அப்படி பயணிக்கும் போது நிறைய ஆசீர்வாதங்கள் வரும். தீமை செய்கிறவர்கள் இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை அந்த விசுவாசிகளுக்கு தேவன் தருவார். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். கண்ணனாகிய அலெக்சாந்தர் அவரும் ஒரு ஊழியக்காரர் தான், அவரும் ஒரு தேவ பிள்ளை தான், அந்த அதில் தான் இருக்கார். அவர் என்ன செஞ்சாரா? சத்தமாக சொல்லுங்க. வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக அவருடைய செய்கை கர்த்தர் மன்னிப்பாராக எழுதியிருக்கா. அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுப்பாராக. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி அந்த மன்னிப்பை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவனவன் கிரியைக்கு பலன் கொடுக்கிற தேவன். யாரெல்லாம் ஊழியரோடு இணைந்து அவர்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பலன் ஆசீர்வாதமும், எதிராக செயல்பவர்களுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. அடுத்த வார்த்தையை கவனிங்க. அடுத்த வார்த்தை வசனத்தை கவனிப்போம். நீயும் 15, நீயும் அவனை குறித்து நல்லா கவனிங்க. வெகு தீமை செய்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க யாராக இருந்தாலும் அவனை குறித்து எச்சரிக்கிற, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நல்லா கவனிங்க. ஊழியர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியரை நியமிச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த வார்த்தை யாராக இருந்தாலும் சரி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அது ஆசீர்வாதமாக மாறும். வார்த்தைக்கு எதிர்த்து நின்னாங்கன்னா தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு சமம்.
அதனால தான் வார்த்தைக்கு எடுத்து நிற்கக்கூடாது. எஸ் அப்படியா, சரி, ஒருவேளை உங்களுக்கு அது தப்பாக உணர்ந்துச்சுன்னா போய் ஜெபம், ஆண்டவர் எங்கள் பாஸ்டருடைய உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க, அந்த காரியத்தை செய்து கொடுங்க, எங்களுக்காக ஆண்டவர் அவர் திறப்பில் நிற்கிறாரு, அவர் சூழ்நிலை இப்போ எப்படி இருக்கோ தெரியல, என்ன செய்யணும், ஒரு 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 வார்த்தையை உங்கள் குடும்பத்தில் நான் சொல்கிறேன்னு வைங்களேன். அப்போ என்ன செய்யணும், கணவன் மனைவி குழந்தைங்களை நினச்சி பாஸ்டருக்காக நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் எப்போ வழியை திறக்கிறாரோ அப்போ திறக்கட்டும் அப்படின்னு பயபக்தியாக ஜெபிக்கணும். போய் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. நமக்கு சப்போர்ட் பண்ணாட்டி பரவாயில்ல, ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கணும். சப்போர்ட் பண்ணாட்டா அது ஒன்றும் குற்றம் கிடையாது, ஆனால் ரிப்போர்ட் பண்ணும்போது அது குற்றமாக மாறும். ஆக விலகி இருக்க வேண்டியதுக்கு விலகி இருக்காதவர்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். அதுதான் இந்த வசனங்களில் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, ஆலோசனைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. நீங்கள் விலக வேண்டியதுக்கு விலகி இருந்தால் நிச்சயமாக தேவனுடைய துணையாக நிற்பீர்கள். கீழே அடுத்த வசனம் பாருங்க, 18ஆம் வசனம், 17ஆம் வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். எந்த வாயிலிருந்தா? உண்மையான சிங்கம் கிடையாதுங்க, மனுஷனை தான் அப்படி சொல்கிறாரு. சிங்கம் மாதிரி கடிச்சு கொதறி. ஒருத்தரை பற்றி ரொம்ப பேசுகிறீங்க பாருங்கள், சிங்கத்தின் பல்லில் போடுற கறி என்னென்ன நல்லா நஞ்சு எல்லாம் ஒன்றுமெல்லாம் போகுது பாருங்கள். அது மாதிரி ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருங்க, அவங்க அழிச்சிடலாம், அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால யாரை பற்றி நீங்கள் பேசுவதற்கு உங்களை நீங்கள் விலக்கி காத்துக்கொள்ளுங்க, அவ்வளோதான். இப்படி இந்த அலெக்சாந்தர் எப்படி இருக்கானா அவனை விட்டு விலகு, அவ்வளோதான், விலகி கொள்ளுங்க. விலக்க வேண்டியவர்களுக்கும் விலக வேண்டியதுக்கு விலகி கொண்டு நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடவுங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுக்கு தான் பைபிளை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். 18ஆம் வசனம். கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்தையுமே நின்று நீங்கள் விலக வேண்டிய காரியத்துக்கு விலகி நடந்து பாருங்க, கர்த்தர் எல்லாத்தையுமே நின்று விலகி காப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விலக வேண்டிய காரியங்களுக்கு விழிப்பாக இருக்கணும். இப்போ நிறைய புது போதனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது கிறிஸ்தவத்தில். சாவே கிடையாது. என்னவே கிடையாதா? யோசித்து பாருங்களேன். ஆதாம் சாகலைன்னா இப்போ எத்தனை வருஷம் ஆகிருக்கும்? 6000 வருஷம் ஆகும். யாரும் அவரை மதிப்பீங்களா? இந்த கிழமை 6000 வருஷமே சாகாமல் கிடக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 100 வருஷம் தாண்டிச்சு என்ன சொல்லுவாங்க, எப்போ போகணே இவன். இப்போ இந்த காலத்தில் என்ன போதனை வந்து, நம்ம சாவே கிடையாது போதனை. நல்லா கவனிங்க. ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாயத்திற்படியும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய ஆத்துமாவுக்கு சாவு கிடையாது. ரட்சிக்கப்பட்டுட்டா சாவு கிடையாதுன்ற 2 அர்த்தம் இருக்குது. நரகத்துக்கு போனாலும் சாக மாட்டான், பரலோகத்துக்கு போனாலும் சாக மாட்டான், அதுவும் சாவாமை தான். எந்த சாவாமையை விரும்புகிறோம் நம்ம? அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் வருகைக்கு முன்னாடி தேவனுடைய பிள்ளைகள் அழைப்பு வந்துச்சுன்னா மரிச்சோம்னா சாகிறோம்ல, ஆனால் உயிர் தெழுதல் நாக்கும் கடைசி நாளில் மறுபடியும் எழுந்து யார் கூட போவோம்? அப்போ சரீரம் தான் சாகுது, மறுபடியும் அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவி ஆத்மாவும் எங்கே போகுது? சரீரத்தோடு சேர்ந்து அங்கே பரலோகத்துக்கு போகுது. ஆனால் இப்படிப்பட்ட உபதேசத்தை குறித்து எச்சரிக்கிறேன்னா அது உங்களை புரட்டி போட்டு விடும். அல்லேலூயா. அடுத்தது கஷ்டமே வராது போதனை. எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கிடையாதுன்னு போதக்கூடாது. பைபிள் என்ன சொல்லியிருக்கு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினவனை பின்பற்ற கடவன். நம்முடைய லைஃபே டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுக்காக பாடுகள் வழியாக தான் நடத்துவேன்னு போட்டுட்டாரு. ஒன்றுமே இருக்காது, எல்லாம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட துர்போதனைகளுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் நிறைய துர்போதனைகள் பரவி கொண்டிருக்கிறது. சில விஷயங்களை சில வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளின் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். வேதத்தை நீங்கள் புரட்டினீங்கன்னா கேடு வரும். வேதத்தை என்ன செய்யக்கூடாது?
புரட்டக்கூடாது, உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்க கூடாதுன்னு அர்த்தம். இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு, ஆனால் இதை எடுத்துக்கலாம். நோ 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 நோ, அது பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணுங்க, ஆவியானுடைய குரலை கேளுங்க. ரெண்டு செய்திங்கன்னா அந்த வசனத்துடைய அர்த்தம் நல்லாவே தெரியும். வேதத்தை என்ன செய்யக்கூடாது, புரட்டக்கூடாது. தீமோத்தேயுல ஒரு வசனம் வருது, என்னென்னா மனுஷனாகி இயேசு கிறிஸ்துன்னு வருது. உடனே அதை எடுத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து மனுஷன் தான், கடவுள் இல்லைன்னு சொன்னால் வேதத்தை புரட்டுறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் இல்லைன்னு சொன்னால் அது வேதத்தை புரட்டுறாங்கன்னு அர்த்தம். அவர் ஆதியிலிருந்து இருக்கிறாரு, இன்னைக்கு இருக்கிறார், நேற்று இன்றும் நாளையும் மாறாதவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்படி மற்றவர்கள் உங்களை வஞ்சித்து உங்களை திசை திருப்புகிறார்கள்னு சொன்னால் நீங்கள் வேதத்தை ஆழமாய் ஊன்றி படிக்கலைன்னு அர்த்தம். ஆழமாக படிச்சிங்கன்னா யாரும் உங்களை அசைக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கவனிங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இவர்களை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியினின்று விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. உங்களுடைய உறுதியில் நின்று அதை அப்படியே சாதிச்சு காட்டணும். ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தால் எல்லாரமாலையும் நம்ம அழைக்கப்படலை, நாம் யாராக அழைக்கப்பட்டிருக்கோமோ அவர்களாக இருக்கணும். இந்த சபையார் எதற்காக அழைக்கப்பட்டாங்களோ அதுவாக இருக்கணும். அல்லேலூயா. இல்லைங்க அவர் அப்படி சொல்லியிருக்காரு, அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னா அங்கே தான் போய் நீங்கள் செட்டில் ஆகணும், இங்கே வேலை கிடையாது. அல்லேலூயா. அப்போ போதனைகள்லாம் இருக்குது, கொடுத்தலை பற்றி போதனைகள்லாம், கொடுக்கக்கூடாது நிறைய போதனைகள் வருது. எப்படி கொடுக்கணுன்ற போதனை இருக்கான்னா இல்லை. அப்படின்னா என்ன, அந்த போதனையுடைய நோக்கம் ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு சபையை ஸ்டாப் பண்ணிடலாம், அவ்வளோதான். பொருளாதாரம் சொல்லுது, பொருளாதாரம் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு. சபைக்கும் பொருளாதாரம் ஒரு முதுகெலும்பாக இருக்குது. அந்த முதுகெலும்பு உடைச்சிட்டா மனுஷன் நிமிர்ந்து நடக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ அதை நிறுத்தக்கூடிய போதனைகள் போதிக்கிற போதகர்கள் என்ன செய்யணும், எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்காம நிறுத்துறதே பேசிகிட்டு இருந்தாக்கா சபையை உடைச்சி அடக்கம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நிறைய தவறான போதனைகள், நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு அவர் அப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி சொன்னாரா, வசனம் அப்படி சொன்னதா, அதை நீங்கள் தேய்ச்சி பார்க்கணும். அல்லேலூயா. பாருங்கள், தங்கத்தை கொண்டு போனால் உரசி பார்க்குறாங்க, கெமிக்கல் ஊற்றி தொடச்சி பார்க்குறாங்க, டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக பார்க்குறாங்க, எடை போட்டு பார்க்குறாங்க, ஒரு மில்லி மைக்ரான் அளவுக்கு கூட குறைவு இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம பரலோக ராஜ்யத்தில் போய் வாழ போகிற நாம் விலகி இருக்க வேண்டிய விலகி இருக்கணும், விட வேண்டியவர்களை விடணும், விழிப்பாக இருந்து கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்தை புரட்டுகிறவர்களை நம்பவே கூடாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்கள். ஆதலால் பிரியமானவர்கள், இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் கவனிங்க, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதி நின்று விலகி விழுந்து போகாதபடி எப்படி இருங்க, எச்சரிக்கை இருங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். யாரை அறிகிற அறிவில் வளரணும்? கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வசனம் தான். வசனம் எந்த காலத்துலையும் மாற்ற முடியாது, புரட்ட முடியாது, புரட்டக்கூடாது. வசனத்தை வசனமாக, இதுக்காக தான் பல மணி நேரம் உட்காந்து படிச்சுட்ருக்கோம். வசனத்தில் உள்ள ஆழம் என்ன, எந்தக்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காலத்தில் அந்த வசனத்தை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், மக்கள் மாறுவதற்கேற்றதான போதனைகளை தான் நம்ம மக்களுக்கு ஏற்ற போதனைகளை கொடுக்கக்கூடாது, மக்களை மாற்றக்கூடிய போதனைகளை கொடுக்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்திலையும் சரி மற்றவர்களுக்கும் போதிக்கும் பொழுது அவர்கள் மாறுவதற்கு, கிறிஸ்துவ மாறுவதற்கு தான் போதிக்கணுமே தவிர காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் போதிக்கவே கூடாது. அது தவறான போதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாவம் சொன்னால் அது பாவம்னு தான் சொல்லணுமே தவிர பரவாயில்லைங்க இதை விட பெரிய பாவம் செஞ்சவங்கலாம் பைபிளில் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. சரி, அவங்க மனம் திரும்பினாங்களா, அதை தான் சொல்லணும். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நீங்கள் நியாயந்திருக்க கூடாது. எல்லாமே கர்த்தர் கையில் தான் கொடுக்கணும். கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கவனிங்கள். 2ஆம் அதிகாரம் 2 பேர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசி இருந்தார்கள், உங்களுக்குள்ளே யார் இருப்பாங்களா?
அவர்கள் கேட்டுக்கு எதுவாக வான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இங்கெல்லாம் மன்னிப்புன்ற வார்த்தையெல்லாம் வராது. இதெல்லாம் நிருபங்களை மன்னிப்புன்ற வார்த்தை வராது. சீர்திருத்தல், மனம் திரும்புதல், விட்டு விடுதல், விலகுதல், இப்படி தான் வரும். சுவிசேஷங்கள் தான் அந்த மன்னிப்புன்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படும். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கிறது? தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். அதனால் வசனத்தை நீங்கள் புரட்டுகிற போதனைகளுக்கு கீழ்ப்படியக்கூடாது. சிலர் சொல்கிறாங்க முத்திரையெல்லாம் உடைச்சாச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு முத்திரை இன்னும் உடைக்கலை. அல்லேலூயா. முத்திரை எப்போ உடைப்பாங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் முதல் முத்திரையை உடைக்கப்படும். அப்போ தான் அந்திகிறிஸ்து இந்த பூமியில் இருந்து எழும்புவான். இப்போ எல்லாம் 2ஆம் முத்திரை உடைச்சாச்சு, 3ஆம் முத்திரை உடைச்சாச்சு, எந்த முத்திரையும் உடைக்கலை. இது என்ன ஹோட்டல் கடையில் இருந்து ஆம்லேட் போடுறதுக்கு முட்டையை உடைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிகிட்டு இருக்காங்க. வேதம் ரொம்ப ஃப்ரேம் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கு. காலங்களையும் யுகங்களையும் நிகழ்ச்சிகளையும் கரெக்டாக வச்சுருக்கு. அதை புரிந்து கொண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தமாகும்னே தவிர முத்திரை உடைக்கிறத பற்றிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. அந்த காலம் நமக்குரியது அல்ல. அல்லேலூயா. அந்திகிறிஸ்து காலம் யாருக்குரியது அல்ல? சத்தமாக சொல்லுங்கள். எனக்குரியது அல்ல. நான் வருகைக்கு ரெடியானோம். அவன் முத்திரை உடைக்கிறத பற்றி நமக்கு கவலையே பட வேண்டாம். நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். என்னை சுற்றி இருக்கவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை எங்கே போகணும்? பரலோகத்துக்கு வரணும். அந்த நினைவு மட்டும்தான் நமக்கு இருக்கணுமே தவிர அந்திகிறிஸ்துவை பற்றி ஆராய்ச்சியே வேண்டாம். நாம் தான் அங்கே இருக்க போகிறதில்ல. அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிறோம்? டீச்சிங்க்கு வேணால் படிச்சுக்கலாம், அவ்வளோதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை நல்லா கவனிங்க. 2ஆம் வசனம் 2 பேதுரு 2:2. அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ தலைவர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் நடக்கிற கெட்ட போதனைகளை நடக்கைகளை அநேகர் என்ன செய்வாங்க? பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். நல்லா கவனிங்க. விசுவாசியாக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுறவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா நிறைய பேர் உங்கள் மூலமாக கெட்டு போவார்கள். அதனால தான் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து தயார் பண்ணி கொடுக்குறேன்னா, எப்படி ஆகிலும் ஒவ்வொருத்தரும் சத்தியத்துக்குள்ளே நடக்கணும், பரிசுத்தமாக வாழணும், பரலோகத்துக்கு வரணும். இதுதான் கோல், வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள், வசப்படுத்திக் கொள்வார்கள். ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்கள் அழிவு உறங்காது. சத்தியத்தை விட்டு விலக செய்கிற போதனைகள் யார் போதிச்சாலும் அவர்களுக்கு மன்னிப்பு இல்லைன்னு இந்த பைபிள் வசனம் சொல்லுது. அவர்கள் அழிவு என்ன செய்யாதான்? உறங்காதான். அவருடைய ஆக்கினை அமர்ந்திராதான். God will punish those people. ஏன் அப்படின்னா அவருடைய சத்தியத்தை சொல்கிறதுக்காக ஒரு போதகர், தீர்க்கதரிசி, அப்போஸ் என்ற போர்வையில் இருந்துக்கிட்டு மக்களை திசை திருப்பி நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்து எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார், மன்னிச்சிருவார், ஒன்றும் பிரச்சனைன்னு சொன்னால் அதை விட தவறான போதனை எதுவுமே கிடையாது. மனம் திரும்புதுன்னா மன்னிப்பார், அப்படி சொல்லுங்க. சீர்திருந்துனா ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. கண்டிஷன் இல்லாமல் எதையுமே சொல்லி ஆண்டவர் எங்கேயுமே எதையும் செய்யலை. அல்லேலூயா. ரட்சிப்புக்கே கண்டிஷன் என்னன்னா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் இருக்கும். மனம் திரும்பலன்னா பரலோக ராஜ்யம் சமீபமாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களை ஒப்பு கொடுத்து. அடுத்த வசனம் வாசிங்க. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரர். சோதோம் கொமோரா மக்களுக்கு அழிவை கொடுத்தாரா, மன்னிப்பு கொடுத்தாரா?
மனம் திரும்பாதனால அழிவு கொடுத்தாரு. அது எதை வச்சுருக்காராம், கடைசி காலத்தில் சோதோம் கொமோராவுடைய பாவங்கள் பெருகிட்டு இருக்கு. திருமணம் செய்யாமலே லீவ் டுகெதர் வாழலாம், தப்பு இல்லை, உலகம் ஏற்றுக்குச்சு. இப்போ அடுத்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் எல்ஜிபிடிக்கு அந்த ஊர்வலம் இஸ்ரேல் நாட்டில் நடக்க போகுது. தலைநகரில் 2-3 நாளைக்கு ஊர்வலம் நடக்குது. அதை இஸ்ரேல் நாடு ஏற்றுக்குது, நிறைய நாடுகள் அது ஏற்றுக்குது. அப்போ சோதோம் கொமோராவுடைய பாவம் தான் இப்போ உலகம் முழுசும் பரவிட்டுருக்கு. அன்னைக்கு அங்கே அழித்தது போல் அழிவுக்கு திருஷ்டாந்தமாக வச்சிருக்கிறாரு இந்த உலகத்தை. எப்படிங்க ஆசீர்வதிப்பார், எப்படிங்க பாதுகாப்பார் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு மக்கள் மனம் திரும்பாத பட்சத்தில்? அதனால தான் அவங்களே சொன்னால் காட் லவ்ஸ் எவ்ரி பீப்புள். தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார், ரைட்டு தான், எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஆனால் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி இருக்கணும்னு எழுதியிருக்காருல, அதையே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆக சோதோம் கொமோராவுடைய பாவம் இன்றைக்கி உலகம் முழுசும் பரவிட்டுருக்கு. போன வருஷத்தில் கூட சென்னையில் நடந்துச்சு. அந்த ஊர்வலத்துக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் ஆதரவு தெரிவித்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில், இஸ்ரேல் நாட்டில் அது அடுத்த மாதத்தில் நடக்குது. நிறைய நாட்டுகளில் ஊர்வலம் போகிறாங்க, இந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு, ரெயின்போ கொடியை பிடிச்சி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. வேதம் சொல்லுகிறதான கடைசி காலத்தில் நம்ம வாழுகிறோம். விலகி இருக்க வேண்டியவைகளுக்கு விலகி இருக்க வேண்டும், விழிப்பாய் இருக்க வேண்டும், அவரவர் தனித்தனியே பயணம் செய்ய வேண்டும், வருகை வரும்போது சேர்ந்து போக வேண்டும். அல்லேலூயா. தனித்தனியே யாத்திரை செய்வோம், கூட்டங்களாக கடந்து செல்வோம், குடும்பம் குடும்பமாக செல்லுவோம், ஜாதி ஜனங்களும் கூட்டி செல்வோம். அந்நியரே பரதேசிகளே பரலோக ராஜ்யவாசி, பரன் இயேசுவை நீ விசுவாசி, புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி, பரலோக ராஜ்யவாசி. எல்லாம் எழுந்து நிற்போம், ஒப்பு கொடுப்போம். தனித்தனி யாத்திரை செய்யுங்க, தினமும் வேதம் வாசிங்க. நாளையிலிருந்து 5 மணி ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்க, வேதத்தை தொடர்ந்து தியானிங்க. 1ஆம் தேதி ஆராதனைக்கு வருவது போல் எல்லா ஆராதனைக்கும் வாங்க. திடீர்னு ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீங்கள் தொடர்ந்து 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 கர்த்தரை தேடினால், தொடர்ந்து கீழ்ப்படிந்தால், தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் 2 நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட வசனங்களின் வெளிச்சத்தில் நான் பார்க்குறேன், இந்த காரியங்கள் தவறாக தெரியுது, இவைகளையெல்லாம் நான் விட்டு விடுகிறேன், உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபையும், உம்முடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய வல்லமில்ல கரம் என் மீது இறங்கட்டும், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஓர பலரபா ஷகரதனரலியா கரபோசியலரபமா, ஓர பலர கரபா ஷிகபரதியலர கரபதியலரபமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். எல்லா பாவ சக்திகள் அழிக்கப்படட்டும், எல்லா அந்தகார சக்திகள் அழிக்கப்படட்டும், எல்லா சுய சக்திகள் அழிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஆணையும் பெண்ணையும் நிரப்பட்டும். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவை, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வசனம் வழி நடத்திட்டும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிற இந்த மாதத்துடைய கடைசி நாளில் கூட உம்முடைய ஆராதனையிலே ஆண்டவர் இது எங்களெல்லாம் பங்கு பெற வைத்திருக்கிறீங்க. நாளை காலையில் உம்மை பார்த்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வாங்கி ஆண்டவரே அதில் தொடர்ந்து நாங்கள் பயணிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கப்படுகிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் ஐக்கியம், காவலும், சமாதானம் நம் அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you.